ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம துளசி இருந்துட்டு தன்னோட மாமியாரை இந்த வீட்டை விட்டு போக வைக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் துப்பு கிடைக்காதா அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சின்னத்தம்மையும் சேர்ந்து என்ன சின்னம்மா, நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குதே. கடைசியாக அந்த ஐயா ஃபோட்டோ இல்லை ஃபோன் நம்பர் ஏதாச்சும் அனுப்பிவிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரமா பார்த்து போட்டோ ஒன்று வருது. நம்ம துளசி ஃபோனுக்கு வந்ததுமே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு கொடுங்கம்மா சின்னம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே நம்ம பத்திரம் அடிக்கிறவர் பார்த்த உடனே இவர் அந்த பிரசவம் ஆன அவங்க வீட்டுக்காரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு சின்ன தம்பி, பேசுறதுக்கு நேரம் இல்லை, வா போயிட்டு நம்ம அவர்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு உடனேயே அதுக்கப்புறம் என்ன, அந்த குழந்தை பிறந்தவங்கள போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம துளசி இருந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா, பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்க புண்ணியத்தால நாங்கள் 2 பேருமே நல்லா இருக்கோமா, ரொம்ப நன்றிமா, உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. சொன்னதுமே என்னம்மா உதவி சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன உடனேயே நம்ம துளசி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனேயே நம்ம அந்த அம்மாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்றீங்க, இப்படியா எங்க வீட்டுக்காரர் பண்ணாரு, பொய்யா பத்திரம் எழுதி கொடுத்து இப்போ உங்க வீடே போற நிலைமையில இருக்குதா, இப்போ நான் அவரை வர சொல்றேன் இருங்கம்மா, நான் ஃபோன் பண்றேன் இருங்கம்மா, வெளியே போயிருக்காரு, நான் ஃபோன் பண்ணி அவரை வர வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்மா இருந்துட்டு துளசிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம துளசிக்கு இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இப்போ நம்ம சீக்கிரமா அங்க வீட்டுக்கு போகலன்னா கண்டிப்பா நம்ம அபிராமி அம்மாவை வெளியே அனுப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த அம்மா கிட்ட அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு அந்த அம்மா கிட்ட கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பத்திரம் அடிக்கிறவரும் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம துளசியை பார்த்துட்டு அம்மா நீங்களாம்மா நல்லா இருக்கீங்களா, உங்களால தான்மா என்னோட புள்ளையும் என்னோட பொண்டாட்டியும் எனக்கு பத்திரமா கிடைச்சிருக்காங்க, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன், என்னன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட கேட்கவும் துளசி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ நீங்க எல்லா உண்மையும் சொன்னா மட்டும்தான் இப்போ எங்க வீடு எங்க கையை விட்டு போகாது, ப்ளீஸ் அண்ணா நீங்க எல்லா உண்மையும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு இங்க பாரியா, நம்ம உன்னோட புள்ளையும் என்னையும் 2 பேரும் உசிரியும் காப்பாத்தினதே அந்த அம்மா தான்யா, அந்த அம்மா இல்லைன்னா நானும் சரி என் பிள்ளையும் சரி உயிரோடையே இருந்திருக்க மாட்டோம். இப்போ அவங்களுக்கு ஒரு உதவின்னு வந்திருக்காங்க, அதுவும் நீ தப்பு பண்ணியிருக்க, நீ பண்ணது ரொம்ப தப்புயா, நீ போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசிக்காக அந்த அம்மா இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி செஞ்ச உதவிக்காக நம்ம அந்த பத்திரம் அடிக்கிறவர் சரிங்கம்மா, அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குமா, நான் கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு அந்த பத்திரம் அடிக்கிறவரை கூப்பிட்டுட்டு சீக்கிரமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி வீட்டுக்கு போலீஸு அந்த நாகலிங்கம் சிவகாமின்னு சொல்லிட்டு பவானின்னு சொல்லிட்டு ஊரவே கூட்டிட்டு நம்ம அபிராமி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பவானி இருந்துட்டு இங்கே பாருங்க நாச்சியாரம்மா, இப்போ வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாச்சியார் அம்மா இருந்துட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டை விட்டு என்னால போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு அபிராமி, வேற வழியே இல்லை, நம்ம இந்த வீட்டை விட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு போய் தான் ஆகணும் அபிராமி, என் பேச்ச கேளு அபிராமின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அபிராமிக்கு இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் உள்ள வராங்க. உள்ள இங்க பாருங்கம்மா, இப்போ வெளியே என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த வீட்டை பூட்டி சீல் வைக்கலன்னா இப்போ எனக்கு தான்மா பிரச்சனை ஆகும், ப்ளீஸ்மா எனக்காக நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது நம்ம
பாண்டியன் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கம்மா, எல்லா துணியும் எடுத்து வச்சுக்கிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் முன்னாடியே எனக்கு தெரியும்டா, அதனால தான் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன வடிவு, வடிவு இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாரும்மா, நம்ம முன்னாடியே துணியெல்லாம் எடுத்து வச்சது நல்லதா போச்சுமா, இப்போ வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றாங்க, போயிட்டு நான் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தா நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க. வேற வழியே இல்லைன்றதுக்காக நம்ம அபிராமி இருந்துட்டு போயிட்டு முத்துவோட ஃபோட்டோவை பார்த்து, முத்து, நீ இந்த வீட்டில் வாழ்ந்த ஞாபகங்கள் நிறைய இருக்குடா, உன்னை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டே அது புலம்பிக்கிட்டே வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனேயே நம்ம அபிராமி இருந்துட்டு, அத்தை நீங்கள் வெளியே வரவே தேவையில்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. கேட்ட உடனேயே நம்ம அபிராமி இருந்துட்டு அங்கே நின்றுடுறாங்க. நின்ற உடனேயே அதுக்கப்புறம் நம்ம யார் பேசுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம துளசி வரதை பார்க்குறாங்க. துளசி, என்ன துளசி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவசியமே இல்லாத, எதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன துளசி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்கவும், துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, இந்த பத்திரத்தில் எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பவானி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பவானிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, நம்மளை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு, என்ன துளசி சொல்கிற, என்ன துப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வராரு, அதாவது பத்திரம் அடிக்கிறவரை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த உடனே சிவகாமிக்கும் பவானிக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இவன் எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பவானி இருந்துட்டு அந்த பத்திரம் அடிக்கிறவனை பார்த்து, இங்க பாருடா, எந்த உண்மையுமே சொல்லிடாத, சொன்னா உங்க குடும்பத்தோட நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகைகளே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது ஊரு நாட்டாம எல்லாருமே என்ன துளசி சொல்ற, இங்க பாருங்க நாச்சியாரம்மா, என்ன சொல்றாங்க உங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, என்னோட மருமக உண்மையை தான் சொல்றா, நீங்க தான் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி கிட்ட, இங்க பாருமா, என்னம்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு, பவானி இப்போ பாண்டு பத்திரம் கொண்டு வந்தா இல்லையா, அந்த பத்திரத்தை எழுதினவரே இவர் தான். இவர்கிட்ட பொய்யோ ஒரு பத்திரத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி இவர் எழுதிட்டு வந்திருக்காரு, இவர் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பத்திரம் அடிக்கிறவர் இருந்துட்டு, ஆமாங்க ஐயா, இந்த பத்திரத்தை நான் தான் அடிச்சேன், இந்த பத்திரத்தை அடிக்கலைன்னா என்னோட பொண்டாட்டியும் என்னையும் வாழ விட மாட்டேங்க, எங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு பவானி என்ன மிரட்டினா. இங்க பாருங்க ஐயா, அதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. காட்டின உடனேயே போலீஸ்ல இருந்து ஊர்க்காரங்கள இருந்து எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இவன் இப்படியேப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கறானா, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நாச்சியார் அதாவது அபிராமி இருந்துட்டு, என்ன சிவகாமி, நீ நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கியா, இங்க பாரு சிவகாமி, இனிமே என்னோட ரூட்ல நீ வராத, தெரிஞ்சுக்கோ, நான் உன் பேச்சுக்கு ஏதாச்சும் வரனா, எதுக்காக நீ தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்க, உனக்கு எனக்கு என்னதான் சம்பந்தம் சொல்லு, இங்க பாரு அபிராமி, உன்னோட இந்த பூர்வீக வீடை எனக்கு சொந்தமாக்கணும், இது எனக்கு சொந்தமாகிற வரைக்கும் நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் சிவகாமி, அபிராமின்னு சொல்லிட்டு சிவகாமி வந்து அதாவது சிவகாமி வந்து சவால் விடவும், நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு சிவகாமி, சும்மா இப்படியெல்லாம் வெட்டி சவால் எல்லாம் விட்டுட்டு இருக்காத, உன்னோட வேலை என்னவோ அதை பாரு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு சிவகாமி கிட்ட சொல்லவும், சிவகாமிக்கு ரொம்ப மூக்கு உடைஞ்சிருச்சு, ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராமலிங்கம் அதாவது நாகலிங்கம் இருந்துட்டு நாச்சியார் கிட்ட, இங்க பாருங்கம்மா, அவன் பக்கம் உண்மை இருக்கும்னு நினைச்சுதான் அவன் பக்கம் நின்றேன், இப்போ அவன் பக்கம் தப்பு இருக்குன்னு நினைச்சு நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுமா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நாச்சியார் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் நம்ம நாச்சியார் இருந்துட்டு, இங்க பாரு நாகலிங்கம், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அடுத்த எலெக்ஷன் வரும்போது உனக்கு நான் யாருன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம நாகலிங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ இவங்க கூட பகைச்சிக்கிட்டோமே, அடுத்த எலெக்ஷன்ல நம்ம நிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகலிங்கம் இருந்துட்டு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பவானியை இருந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பவானி இருந்துட்டு இங்க பாரு இங்க பாரு நாச்சியாரம்மா, உங்களை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நாச்சியார் இருந்துட்டு, இங்க பாருடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அதெல்லாம் என்கிட்ட ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாருங்க சார், இவனை ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லாக்அப்ல போடுங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். இப்படி பொய்ய சொல்லி ஊரு வாயில அடிக்கிறதும் எல்லாரும் கொள்ளையடிக்கிறதும் ரொம்ப தப்பு. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? இவனை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு லாடம் கட்டினாதான் இவன்லாம் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு துளசி பேசுறதெல்லாம் பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக தான் உன்னை என் மருமகளா கூட்டிட்டு வந்தேன், இதுக்காக தான் உன்னை பிரிய எனக்கு மனசே வரமாட்டேங்குது துளசி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசியை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி, அதாவது அபிராமியோட நாத்தனார் இருந்துட்டு, இவளை இனிமே இந்த வீட்டை விட்டு துரத்தவே முடியாது போலயே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணி ஈஸியா அவ அபிராமி மனசுல இடம் பிடிச்சிடுறா. நீ இருக்கிய பாருடி, அவ எப்படியெல்லாம் பண்ணி அபிராமி மனசுல இடம் பிடிக்கிறா. நீ ஏதாவது ஒண்ணு பண்றியா? உனக்கு புத்தின்றதே இல்லை. உனக்கு ஒரு மூளைன்னு இருந்திருந்தா எப்பவே அபிராமி மனசுல இடம் பிடிச்சிருப்பேடி. உனக்கு தான் மூளையே இல்லையே, எதை சொன்னாலையும் அதாவது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவ திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வடிவ இருந்துட்டு, இங்க பாருமா, தேவையில்லாத பேசிட்டு இருக்காத, இனிமே இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சுல, பேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் மேலே வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, நம்ம பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தது வேஸ்டா போயிடுச்சுமா, நீ பேக் எடுத்துட்டு போய் மேலே வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமியோட அதாவது ஹஸ்பண்ட் இருந்துட்டு நம்ம துளசி கிட்ட வந்து, துளசி நீ இல்லைனா இந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியேற்றிருப்பாங்க துளசி, ரொம்ப நன்றி துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மாமா என்கிட்ட போயிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ சின்ன தம்பி தான் எல்லாமே பண்ணது தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு துளசி, நீ இல்லைனா நான் அத்தை வெளியே போயிருப்பேன், இந்த வீட்டை விட்டு போறத நினைச்சாவே என்னோட உசுறு போற மாதிரி இருக்கு துளசி, நீ என்னோட உசுரவே காப்பாத்திருக்க துளசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, ஆமாம்மா, நம்ம துளசி அம்மா இல்லைனா, நம்ம சின்னம்மா இல்லைனா கண்டிப்பா இந்த வீட்டை பூட்டியிருப்பாங்கம்மா, நம்ம துளசி அம்மா தான் அங்கங்க போயிட்டு என்னென்னமோ பண்ணி நம்ம அபிராமி அம்மாவை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம துளசி இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க அத்தை, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும் அத்தை, இனிமே நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க எதை நினைச்சுமே நீங்க கஷ்டப்படக்கூடாது ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம துளசி இருந்துட்டு, நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு துளசி, உன்னோட அன்புக்கு நான் எப்பவுமே அடிமை, உன்னை பார்த்தாவே என்னோட முத்துவை பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி இருந்துட்டு நினைச்சதை நடத்த முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. இனிமே என்ன பண்ணி அவளை டார்ச்சர் பண்றது, எப்படியாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும், துளசி வந்து அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அபிராமி இருந்துட்டு, இங்க பாரு துளசி, நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், அதுவும் உன்னாலதான், இப்போ நம்ம ஏதாச்சும் சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா, நீங்க எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு டேப்லெட் போடணும் இல்லையா, அதை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி இருந்துட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம அபிராமியும் டேப்லெட்டை போட்டுட்டு, என்ன துளசி நீ ஒரு வேளை கூட என்ன டேப்லெட் போடாம இருக்க வைக்க மாட்டேங்கிற, ஏன் துளசி, ஒரு வேளை போடலைன்னா ஒன்றும் ஆகாது துளசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க எதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, இப்ப டேப்லெட் போடலைன்னா
உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும், நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு அபிராமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு துளசிக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த சாமியார் சொன்னதை திடீர்னு நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ அப்போது நம்ம துளசிக்கு கல்யாணம் ஆயிட்டா துளசி என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு நினச்சி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சியும் அப்படியே டல்லாகிடுது. இதெல்லாம் பார்த்து துளசி இருந்துட்டு, அத்தை என்னத்த ஆச்சு, எதுக்காக டல்லாக இருக்கீங்க, இப்போ தானே நல்லா இருந்தீங்க, என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை துளசி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி கிட்ட சொல்லவும், துளசி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன், சரியா, நீங்கள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு அமைதியாகவே உட்காந்துட்டே இருக்காங்க. சரிங்க 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 அத்தை, நீங்கள் வராதிங்க, நான் போயிட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி இருந்துட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம துளசி இருந்துட்டு நம்ம அபிராமியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராமி இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா, துளசி வந்து தான் கூடயே இருக்கணும்னு நினச்சது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.